நம்ம வந்து பார்த்தீங்கன்னா per ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 4200 கொடுத்துட்ருக்கோம். எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க? நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே இருக்குது. ஓகே. இது மட்டும் இல்லாமல் February 8ஆம் தேதிக்குள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு, பர்ச்சேஸ் பண்ணி ஃபஸ்ட்டாக வீடு கட்டுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 மூட்டை சிமெண்ட் வந்து நாங்கள் ஃப்ரீயாக தந்துடுறோம். 8ஆம் தேதிக்குள்ளே வந்து லேண்ட் பை பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக தந்துடுறோம். பேங்க் லோன் வந்து பார்த்தீங்கன்னா 80 to 90% வரைக்கும் வாங்கி தர முடியும். ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வீடாக் ரியல் எஸ்டேட். நான் உங்கள் தமிழ். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஊரப்பாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதனூரில் இருக்கக்கூடிய டாசா மேடோர் தாங்க. சூப்பரான ஒரு சைட்டை தான் பார்க்க வந்திருக்கோம். இதை பற்றி எல்லாமே 1 by 1 ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். உங்களை பற்றியும் கம்பெனி பற்றியும் பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து சரத்குமார் பேசுகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேனேஜராக இருக்கேன். நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கோம். 50+ ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஓகே. 5000 கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி கஸ்டமர் எங்ககிட்ட இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கரண்ட் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கத்தில் இருக்கிற மெரோடா ப்ராஜெக்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் ஆப்போசிட்டில் ஊரப்பாக்கம் ஆதனூரில் தான் போட்டிருக்கோம். ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 கிலோமீட்டரில் நம்ம சைட் இருக்குது. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர்லேயே இருக்குது. ஈஸியாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய இடங்கள்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2.5 3.5 மேக்ஸிமம் ஒரு 4 கிலோமீட்டருக்கு மேலே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ ரோட் கனெக்டிவிட்டி சூப்பராகவே இருக்குங்க. இந்த மெடோரா சைட் வந்து பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம் நியர்பை நிறைய சைட்ஸ் இருக்குது, நிறைய காம்படேட்டர்ஸ் இருந்தாலும் உங்கள் ஸ்ரீ சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸோடைய மெடோரா சைட்டை வாங்கணும் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ரீசன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க நேயர்களை சொல்லுங்களேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரப்பாக்கம் சரௌண்டிங்கில் நிறைய காம்படிட்டர் சைட் இருந்தாலுமே நம்ம சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸோட இதே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சுற்றிலும் இருக்கிற காம்படிட்டர் விலையை உடச்சி அடித்து ரொம்ப லோ ப்ரைஸில் வந்து குவாலிட்டியாக வந்து சைட் போட்டு தர்றது தான் நம்ம சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸோட ஒரு சிறப்பான விஷயமே இதுதான். ஸோ இதனாலே நீங்கள் வாங்கலாம். ஸோ ஸ்கூல்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிடுங்களா? நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹோலி சாய் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, சி நிக்கிதன் CBSE ஸ்கூல் இருக்கு, வேளாமால் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு, ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் எல்லாமே இருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம போய் ஸ்கூலை ரீச் ஆயிடலாம். ஓகே. நம்ம நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா கிரசன்ட் காலேஜ் இருக்கு. ஓகே. இது இல்லாமல் SRM யூனிவர்சிட்டி இருக்கு, தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் இருக்கு, DMG காலேஜ் இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் நியர்பையில் தான் இருக்கு. ஒரு 5 to 10 கிலோமீட்டரில் தான் எல்லாமே இருக்கு. ஸோ அப்போ வந்து பசங்களை சேர்க்கறதுக்கு ஸ்கூலுக்கும் பிரச்சனை கிடையாது, காலேஜுக்கும் பிரச்சனை இல்லை, எல்லாமே நியர்பையே இருக்குது. சரி ப்ரோ, இப்போ வீடு கட்டி குடியேறியாச்சு, அதுக்கப்புறமா ஏதாவது ஹெல்த் இஷ்யூ உடம்பு சரியில்லைன்னா எனக்கு பக்கத்தில் போய் பார்க்கறதுக்கு நியர்பை அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே எதிர்பார்ப்பாங்கல்ல, அது கொஞ்சம் சொல்லுங்களேன். நம்ம சைட்லேருந்து ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா தீபம் ஹாஸ்பிட்டல் இருக்குது, SRM குளோபல் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹிந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்னை அருள் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் பஞ்சம் கிடையாது. நான் வேலைக்கு போகணும், ஸோ நியர்பை இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் சொல்லுங்கள் சார், பார்த்துக்கிட்டு இருக்க ஆடியன்ஸ். சார் நம்ம சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்களா? நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படப்பை, ஒரகடம், வல்லக்கோட்டை, ஸ்ரீபெரும்புத்தூர், சிப்காட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நம்ம போய் சேர்ந்துடலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தாம்பரம் மெப்ஸ் கூட நீங்கள் போகலாம். ஓகே. ரெண்டு இதுவுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஊரப்பாக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா மதர்சன் கம்பெனி இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடாஞ்சேரி தாண்டி பார்த்தீங்கன்னா மறைமல் நகரில் இருக்குது. எல்லாமே நீங்கள் டிப்ளமோ படித்து முடிச்சிருந்தீங்கன்னா இந்த சைட்லேருந்து போகலாம். நீங்கள் இப்போ டிகிரி முடிச்சிருக்கீங்க, IT செக்டாரில் தான் வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணாலுமே நம்ம சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெருங்குளத்தூரில் இருக்கிற ஸ்ரீராம் கேட்வே வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் போயிடலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசெஞ்சர் கம்பெனி இருக்குது, சதர்லாண்டு இருக்குது. நீங்கள் எல்லாமே அதிலே வந்து பார்த்தீங்கன்னா IT செக்டார் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கூடாஞ்சேரி சோகோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10 மினிட்ஸ் தான் வரும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் IT செக்டார் எந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வேலை வாய்ப்புகளுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. நான் முன்னவே சொன்ன மாதிரி இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? சிலர் வந்து புதுசாக பார்த்துக்கிட்டு இருக்கலாம், தெரியாமல் இருக்கவங்களுக்காக ஒரு சூப்பரான எக்ஸ்பிளனேஷன் சார் அழகாக கொடுத்துட்டாரு. சரி, ஓகே சார். இப்போ அடுத்ததாக வந்து நம்ம சைட்டுக்கு ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்களேன்.
இப்போ நம்ம சைட்ல இருந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான். இப்போ கிளாம்பாக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் கொண்டு வர போகிறாங்க. இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் கிளாம்பாக்கம் போயிட்டீங்கன்னா மெட்ரோவை போய் ஏறிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சென்னை ஃபுல்லாக எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரும்புலியூர்லேருந்து செங்கல்பட்டு பர்னூர் டோல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே முதன்முறையாக வந்து பார்த்தீங்கன்னா 26 கிலோமீட்டர் அடுக்கு மேம்பாலம் கட்டுறதுக்கு சாங்ஷன் வந்துச்சு. இந்த வருஷத்துலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஓகே, அந்த மேம்பாலம் வந்துச்சுனாலும் டிராஃபிக் ஃப்ரீயாக போகிறதுக்கான ஒரு வசதி பண்ணி கொடுக்குறாங்க. ஆமாம் சூப்பருங்க. சரி ஓகே சார், வீடியோவிலே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கும். மக்களும் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க விஷயம் என்ன சார் ப்ரைஸு, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா 4200 கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லான்ச்சிங் ஆஃபராக தான் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம லான்ச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி தான் பண்ணுறோம். லான்ச்சிங்குள்ளே வந்து நீங்கள் பை பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃபரில் பண்ணி தருவோம். ஏன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா தான் போகும். ஓகே சரி ஓகே மக்களே, இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வந்து இப்போ ப்ரீ லான்ச் ஆஃபர் 8ஆம் தேதி வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்து பை பண்ணிக்கோங்க. ஏன்னா வெளியே மார்க்கெட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 5000 ருபீஸ் வரைக்கும் போயிட்டுருக்கு. நான் வந்து ரேட்லாம் விசாரிச்சிட்டேன் ஆல்ரெடி. ஸோ 5000 வரைக்கும் போயிட்டுருக்கு. காம்படிட்டருமே வந்து இந்த ப்ரைஸ் இவங்க சொன்ன 4200ஓடும் கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்து இந்த கம்மி ப்ரைஸை நீங்கள் அவைல் பண்ணிக்க பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி 8ஆம் தேதிக்குள்ளே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு, பர்ச்சேஸ் பண்ணி ஃபஸ்ட்டாக வீடு கட்டுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 மூட்டை சிமெண்ட் வந்து நாங்கள் ஃப்ரீயாக தந்துடுறோம். 8ஆம் தேதிக்குள்ளே வந்து லேண்ட் பை பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக தந்துடுறோம். புக் பண்ணிட்டவங்க ஓகே சார். இப்போ 8ஆம் தேதிக்குள்ளன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண முடியாது. இப்போ 8ஆம் தேதிக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணாலே இந்த 2 ஆஃபர் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக புக்கிங் அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்தாலே பண்ணி கொடுக்க முடியும். கண்டிப்பாக. சரி ஓகே மக்களே, ஸோ அவர் வீடு கட்டினாதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி இல்லை, புக்கிங்கான அட்வான்ஸ் அமௌண்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலே கண்டிப்பாக இந்த 2 ஆஃபர் வாங்கிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக கொடுத்துருவீங்களா? சத்தியமாக கொடுத்துருவீங்களா? சத்தியமாக கொடுத்துருவோம். உங்களுக்கு கொடுக்கலன்னா கமெண்ட்டில் போடுங்க, நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சரிங்களா? ஸோ வந்து 8ஆம் தேதிக்குள்ளே வந்துட்டு புக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஆஃபர் வந்து அவைல் பண்ணிக்கோங்க. சரி ஓகே சார், இப்போ ப்ரைஸ் சொல்லிட்டீங்க. இது வந்து திசைகளை பொறுத்து ஏதாவது ரேட் டிஃபரன்ஸ் இருக்குங்களா? இல்லை சார், எல்லா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4200 தான் சார். சரி ஓகே, எந்த ஃபேசிங்கில் இருந்தாலும் கார்னர் ஃப்ளாட்டாக இருந்தாலுமே உங்களுக்கு 4200 தான். சரி ஓகே மக்களே, ஸோ கார்னர் ஃப்ளாட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு 2 பக்கமே ரோடு யூஸ் பண்ணிக்கிட்டா கூட உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட்லாம் எதுவுமே கிடையாது, கூடுதலாக சொல்ல போகிறது கிடையாது. ஸோ இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை. இவங்களுடைய ஸ்ரீ சங்கம ப்ராப்பர்ட்டிஸோடைய மெடோரா சைட்டை. சரி ஓகே சார், அடுத்ததாக நம்ம சைட்டோட டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே சொல்லுங்கள். மொத்தமாக எவ்வளோ நிலப்பரப்பு இருக்குது அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம். நம்ம சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3.5 ஏக்கரில் இருக்குது. நம்ம சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 74 ஃப்ளாட் போட்டிருக்கோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லான்ச்சிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 70% தான் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் ஃப்ளாட் எல்லாமே அவைலபிள் இருக்குது. எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க? நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்குமே இருக்குது. ஓகே ஓகே சார், இப்போ அடுத்ததாக வந்து சைட்டுக்கான அம்யூனிட்டிஸ் என்னென்ன கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிடுங்க. நம்ம சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு ஆர்ச்சோட 33 அடியில் பிளாக் டாப் ரோடு, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிசிடிவி, சோலார் ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்கோம். ஃபுல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் எல்லாமே வரும். 24x7 வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியே இருக்காங்க. நம்ம சைட்டில் ஃபுல்லாக இருக்காங்க. நம்ம சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 20 அடியிலே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க சார், இப்போ அடுத்ததாக வந்து என்கிட்ட ரெடி கேஷ் இருக்குன்னா கொடுத்து வாங்குறதுக்கு ஓகே. சிலர் வந்து எனக்கு இஎம்ஐல கிடைச்சா ஓகேவா இருக்குங்க, என்கிட்ட இவ்வளோதான் இனிஷியல் அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்களா? அவங்களுக்கு எப்படி பை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா சொல்லுங்களேன் சார். இப்போ நம்ம சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்லேயே ஏபிஎஃப் அப்ரூவ் நம்ம வாங்கி வச்சிருக்கோம். HDFC பேங்க், டாடா கேபிட்டல் எல்லாமே வாங்கி வச்சிருக்கோம். ரெண்டுத்துலையுமே வாங்கி வச்சிருக்கோம். கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 to 90% வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சிபிலை பொறுத்து நாங்கள் லோன் வாங்கி தந்துடுவோம் உங்களுக்கு ஃபுல்லாக. ஓகே, ஸோ இப்போ வந்து ஏபிஎஃப் அப்ரூவ்டு வாங்கி வச்சிருக்க காரணத்தால் வந்து ஆல்ரெடி நமக்கு லீகல் இன்னும் ஒன்றுமே ஸோ கொஞ்சம் கிளியராக இருக்குங்க. என்ன ஒரு அட்வொகேட் வச்சு செக் பண்ணிங்கன்னா கூட அதை விடவும் சூப்பராக செக் பண்ணுறது தான் வந்து இந்த ஏபிஎஃப் செக்னு சொல்லுவாங்க. ஸோ இது நிறைய பேர் வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கிளாரிட்டிக்காக நான் சொல்கிறேன். ஸோ வந்து HDFC அண்ட் டாடா கேபிட்டல் வச்சிருக்கீங்க. சூப்பர். சரி ஓகே சார், இப்போ அடுத்ததாக நம்ம சைட்டை வாங்குறவங்களுக்கு லீகல் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ லீகல் செக் பண்ணலாம் அப்படின்னும் போது என்னென்ன லீகல் சார் இருக்குது? சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் அண்ட் ரேரா அப்ரூவல் வச்சுருக்கோம். இது இல்லாமல் லீகல் வந்து பேரண்ட் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வருஷத்துலேருந்து 50 வருஷம் வரைக்குமே நம்ம லீகல் பார்த்து வச்சுருக்கோம். ஓகே, 50 வருஷம் வரைக்குமே இருக்கு. சூப்பர். ஸோ இப்போ பேரண்ட் டாக்குமெண்ட் பார்க்கணும், இசிபிலங்க பார்க்கணும், டாக்குமெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா என்ன ப்ரொசீஜர் சார் உங்ககிட்ட? சார் நம்ம கஸ்டமர் வந்து பார்த்துட்டு இந்த சைட்டு தான் நம்மளுக்கு இந்த ஃப்ளாட் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 வந்து அட்வான்ஸ் புக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு லீகல் பார்க்கறதுக்கு உண்டான எல்லாமே நம்ம கொடுத்துருவோம் சார். ஸோ புக்கிங் அட்வான்ஸாக 25,000 நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து லீகல் பார்க்கறதுக்கான டாக்குமெண்ட் கையில் ஒப்படைச்சிருவாங்க மக்களே. ஸோ அதில் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம சைட்டை வந்து ஃபஸ்ட்டே கேட்டிருப்பேன் யார் வாங்கலாம்னு சொல்லிட்டு. வீடு கட்டுறவங்களுக்கு எல்லாமே ஓகேங்க.
இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்துட்டு இருப்பாங்கல்ல அவங்களுக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்களேன். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாரிஸ் பஸ் ஸ்டாண்ட் தான் இருந்தது. ஆமா சார். அது சரௌண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் வாங்க முடியாம விட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் வந்தது. அப்பயும் தெரியாதனமா வாங்காம விட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தி சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா மலமலன்னு வளர்ந்துச்சு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுமே பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கு. பஸ் ஸ்டாண்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் மடங்கு வளர்ந்துச்சு. நீங்க ஃபியூச்சர்ல இங்க வாங்கி போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா மலமலன்னு வளர்ந்துகிட்டே இருக்கும். சரி, ஓகே சார், எல்லாமே ஓகே. இப்போ என்கிட்ட ரெடி கேஷாக கையில் வச்சிருக்கேன் அப்படின்னாலும் சரி, இல்லை பேங்க்ல லோன் போட்டாலும் சரி, எவ்வளோ நாளுக்குள்ள நீங்கள் ரெஜிஸ்டர் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பீங்க? சார் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி கேஷ்னா நீங்கள் இன்னைக்கு பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கே நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தந்துடுவோம். பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 days வந்து உங்களுக்கு டைம் ஆகும். பேங்க் லோன்ல எல்லாமே முடிச்சுட்டு வந்து தான் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். சரி, ஓகே. அவங்க பேங்க் சைட்லேருந்து வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 daysக்குள்ள ஓகேங்க கையில். சரி, ஓகே சார், எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. நான் டைரெக்டாக சைட்டை வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன்னா நம்ம சைட்லேருந்து கேப் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா? கண்டிப்பாக சார். ஃபேமிலியோட கஸ்டமர் வராங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் கேப் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தந்துடுவோம் சார் ஃபுல்லாக உங்களுக்கு. ஓகேங்க. அப்போ வந்து ஸோ கேப்மே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஃபேமிலியோடு நீங்கள் வாங்க. என்ன தான் நம்ம வீடியோவில் உங்களுக்கு சொன்னாலும், நீங்கள் என்ன தான் மாண்டேஜில் எல்லாம் பார்த்தீங்கனாலும் டேரெக்டாக நீங்கள் சைட்டுக்கு வரும்போது பக்கத்தில் நியர்பை என்னென்ன இருக்குதுன்னு நம்ம வீடியோவில் சொன்னது எல்லாமே நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் பார்த்துக்க முடியும். சைட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு வந்து. ஸோ ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நீங்கள் டேரெக்டாக வரும்போது தெரிஞ்சுக்கலாங்க. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே, கஸ்டமருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி கொடுத்தே ஆகணும் சார். கண்டிப்பாக சார். சரி, ஓகே.